ஹாய் ஹலோ ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி ஸ்டே வித் மீயோட செகண்ட் எபிசோட். ஸோ ஏன்லாம் தெரியல, எனக்கு இந்த எஃப்எஃப் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி செகண்ட் எபிசோட் நான் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஜிக்கு கூட எபிசோட் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஜிமினுக்கும் ஒரு 1 ஷாட் போடணும். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டே வித் மீயோட செகண்ட் எபிசோட். வாங்கடா எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் மினியும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவங்க பற்றி சொல்லியிருப்பா, எப்படி அவன் ஒரு மாஃபியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். ஸோ வந்து இன்னொன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அது வந்து சொல்கிறான் பையன். அது மட்டும் இல்லை, அவருக்கு லவ்னா சுத்தமாக பிடிக்காதான். அவருக்கு டீல், அவரோட பிஸ்னஸ் எல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக. இதை தான் சொல்லுன்றதையா? ஆமாம், அவனை பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வருமானே டவுட்டாக தான் இருக்கு. இல்லடி, அவருக்கு சிரிப்பெல்லாம் வரும். அழகா சிரிப்பார் தெரியுமா? எப்போ கூட பேசும்போது கூட அழகாக இருந்தது. குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார் தெரியுமா? ஆனால் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே முடியல. இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டாரு, இவ்வளோ அழகாக இருக்காரு. யாராவது லவ் இருந்திருக்கும். எனக்கு அப்படி தோணல வயன். நான் விசாரித்த வரையும் அவருக்கு லவ் எதுவும் இருந்த மாதிரியும் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரியும் இல்லை, இனிமேயும் இருக்க போகிறது மாதிரியும் இல்லை. சுமாரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு உங்கள் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இப்படி தான் உங்களுக்கு அந்த காலேஜ் டே போயிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா வந்து வீட்டில் தான் இருந்திருப்பார். இன்றைக்கி எங்கேயுமே வெளியே போகல. ஸோ நீங்களும் அப்பா என்னப்பா என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமாக வீட்டில் இருக்க? அதுவா வயன், என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். சரிப்பா இரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசலாம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஸோ வரும்போதும் உங்கள் அப்பா வந்து உங்களுக்காக ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஸோ நீங்களும் பா சொல்லுவேன், நீ ஃபயர் தான்ப்பா. பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். லவ் யூப்பா. சரி மேம், என்ன சாப்பிட்டு அப்பா வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் உங்கள் அப்பா வராரு. வந்து என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? சாப்பிட்டேன். நான் செஞ்சதுமே கொஞ்சம் பசிச்சு தான், ஸோ சாப்பிட்டேன். சரிப்பா இரு, வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையெல்லாம் கழுவிட்டு பாத்ரூம்லாம் அப்படியே கழுவி வச்சுட்டு நீங்களும் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லுப்பா. என்ன சொல்லுவேன்? நீ தான் சொல்லணும். என்ன சொல்ல, எனக்கு காலேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. ரொம்ப நல்ல காலேஜ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலேஜ். சரி வயன், ஏதோ பேசணும்னு சொன்னி, நீ இப்போலாம் சொல்கிற ஆள் கிடையாது. சொல்லுப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், கூட இருக்கணும் கூட பேசணும்னு தோண்டிகிட்டே இருக்குமா? சரி பேசு, உட்காரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதில் என்னப்பா இருக்கு? நான் பொண்ணு தானே. நான் கூட இல்லைன்னா ஃபீல் பண்ணுவேன் வயன். அப்பா உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. எனக்கு நீ இப்படி பேசுகிறது ரொம்ப ஹர்ட் ஆகுது தெரியுமா? சரி வயன், நான் இனிமேல் அப்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் சரி வயன், டைம் ஆகுது, அப்பா டின்னருக்கு சமைக்கலான்னு தான் இருந்தேன், நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நீங்களும் உட்காந்து
டைரியில் எழுதிட்டுருக்கீங்க. டைரியில் வந்து டயங்கை பற்றி எழுதிட்டுருக்கீங்க. இவர் வந்து எனக்கு என் லைஃப்பில் எப்படி வந்தார், ஏன் வந்தாருன்னா தெரில, பட் ஹீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அழகாக நீங்கள் ரொம்ப நிறைய எழுதியிருக்கீங்க டயங்கை பற்றி. ஸோ எழுதிட்டு நீங்களும் வெளியில் வந்து உங்கள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. ஸோ சாப்பிட்டுட்டு 2 பேரும் போயிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இந்த பக்கம் டயங்கை பார்த்தா என்ன அவளை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிதா? கிடச்சிது சார். அவங்க பேர் வயன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், வயன் ஜாஷ். சார் இதான் அவங்க டீட்டெயில்ஸ் கூட. நேம் வயன், ஏஜ் 20. ஆனால் 20 மாதிரி தெரியல. பிடிச்ச கலர் பர்பிள். பரவாயில்லையே, இந்த காலேஜ் தான் படிக்கிறியா? அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்ட வேண்டியதுதான். அப்புறம் மேடமுக்கு யார் மேலும் லவ் வந்ததே இல்லை போல். ஸ்டில் சிங்கிள். பரவாயில்ல, கமிட்டட் ஆக்கிடும். அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அவர் அதெல்லாம் பார்த்துட்டு, உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா, உனக்கு இதெல்லாம் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்களுக்குமே தெரியும் உங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவகிட்ட நான் பண்ணுற ஒரே ஒரு ப்ராமிஸ், நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன், உனக்கு இன்னொரு அப்பாவாக இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்ருக்காரு. அப்படி தான் அவரும் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்ண பிடிக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ நீங்களும் உங்கள் காலேஜில் அப்படியே அவங்களோட நினைப்பாகவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து காலேஜில் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. உங்கள் அப்பா வந்து கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், உங்கள் அப்பா எங்கேயாவது வெளியில் போயிருப்பாருன்ட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட டீல் ஓகே ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக வந்திருப்பான். ஸோ வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறா. நீங்களும் போயிட்டு இதுக்கு இதே வேலை, எங்கேயாவது போயிட்டு நான் வந்ததுக்கப்புறம் வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு திறக்குறீங்க. திறந்து பார்த்தா நீங்களா? சொல்லுங்க, அப்பா வீட்டில் இல்லை. ஸோ இன்னைக்கும் வர லேட் ஆகுமா? இல்லை தெரியல, என்கிட்ட சொல்லிட்டு போகல, நானும் இப்போ தான் வந்தேன். சரி வயன், வெளியில் வெயிட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, இங்கே வீட்லேயே வந்து வெயிட் பண்ணுங்க, நான் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன். சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வரான். ஸோ உள்ள வந்துட்டு அவளை வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ நீங்களும் போயிட்டு கால் பண்ணுறீங்க உங்கள் அப்பாவுக்கு. அவரும் கால் எடுத்துகிட்டு, சொல்லுவேன் அப்பா எங்கே போனேன்? அதுவா வயன், அது ஒரு ஒர்க் விஷயமாப்பா வெளியில் வந்திருக்கேன்டா. இல்லைப்பா, உங்களை பார்க்கறதுக்கு தேவங்க வந்திருக்காரு. தேவங்க? சரிம்மா, அவரை ஹாலில் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். சரிப்பா. ஸோ நீங்களும் போயிட்டு தேவங்கிட்ட, அப்பா இப்போ வந்துடுவார், உங்களை ஹாலில் வெயிட் பண்ண சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ நீங்களும் போயிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு தயங்கிட்டே நிற்கிறீங்க, ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயங்க வந்துட்டு, நீ உங்கள் காலேஜ் நேம் சொல்லிட்டு, அந்த காலேஜில் தானே படிக்கிறேன்? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை தெரியும். ஃப்ரையாஸ் உன் காலேஜில் தானே ப்ரொஃபஸராக இருக்கா? என் கிளாஸ் ப்ரொஃபஸர் அவனுக்கு எப்படி தெரியும்? ஆமாம். உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியும், என் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டா? நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். காலேஜ் பிடிச்சிருக்கா?
ம் நல்ல காலேஜ், பிடிச்சிருக்கு. ம் அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. யாராவது லவ் பண்ணுறியா? அது இல்லை, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் மேலேயும் அப்படி ஒரு ஃபீலும் வந்ததில்லை. ஓ அப்படியா? உங்களுக்கு? எனக்கு லவ்லாம் வந்தது கிடையாது. அதை விட ஒரு மாஃபியாவை யார் லவ் பண்ணுவா சொல்லு? அதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அப்போ நீங்களும் அப்படிலாம் இல்லை, உங்களையும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோம்ல, அப்படிலாம் எனக்கு தோணலை. அதை விட என் தொழில் சேஃப் இல்லை. வர வர நான் நல்லா பார்த்துக்கணும்ல. அவள் இப்போயோ அப்பயோன்ட்டு பயந்து பயந்து வாழக்கூடாது. நல்லவராக தான் இருக்கான், இவனை யாருக்கு பிடிக்காம போகும்? எதுக்கு தான் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. வந்ததும் வா பார்த்தேன், சாரி சார், கால் பண்ணிட்டு தான் வரலான்னு இருந்தேன், நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்ட்டு தான் காலும் பண்ணல. ஓ சரிப்பா, உட்காரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு, அவர் வந்து ரொம்ப தூரமாக போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவரை ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சொல்லுத்தேன், ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து சார் டீல் ஓகே ஆகிடுச்சு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓ சரிப்பா தேவ், ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை சார், ஜூஸ் குடித்தேன், பையன் கொடுத்தா. ஓ சரிப்பா. சார் அந்த டீல் ஓகே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தா, இதுக்கப்புறமும் நம்ம பிஸ்னஸ் வளர்ந்துட்டே தான் போகும். இதோடலாம் நான் முடிச்சுக்க மாட்டேன். சரி சார், நான் கிளம்புறேன், நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க. நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், ஸோ பேசலாம். சரிப்பா தேவம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவவும் கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் அப்பா எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருப்பேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் சாப்பிட்டுட்டு, பையன் உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டால் என்னை தப்பாக எடுத்துப்பியம்மா? அப்பா நீங்கள் என்னை விட்டு போகிறது தவிர நீங்கள் எது கேட்டாலும் நான் கோப்பிட மாட்டேன், சொல்லுங்க. இல்லைம்மா, அது நீ யாராவது லவ் பண்ணுறியா? அப்பா அதானே சொன்னேன்ல, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இந்த லவ் கல்யாணம் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு வர வரைக்கும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ் எல்லாமே போயிருக்கும். ஸோ டீலும் ஓகேவாக இருக்கும். ஸோ உங்கள் அப்பாவும் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது டீலும் ஓகே ஆனதுக்கப்புறம். அப்பா சரி, அது அவங்க டீல்லாம் ஓகே ஆகிடுச்சுல்ல, எனக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்காப்பா? எப்படிம்மா மறப்பேன், அம்மாவோட நினைவு நாள் ஞாபகம் இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவோட சமாதிக்கு வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு நீங்கள் வந்து அந்த இதுக்கு முன்னாடி நின்று, அம்மா என்னை பார்த்துட்டே இருப்ப, எனக்கு தெரியும், இப்போ கூட நீ என் கூட, இப்போ கூட உன் ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேம்மா என் கூடவே. நீ இல்லாத இந்த உலகத்தில்
நான் நிம்மதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அப்பா மட்டும்தாம்மா. உன்னை எவ்வளோ அழகா நிம்மதியாக வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி என்னையும் பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ பேசுகிறதெல்லாம் எனக்கு சரியாக படலைம்மா. உன்கிட்ட வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் என்னை விட அவர் அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. அனுப்பவும் மாட்டேன். என் கூடவே இருக்கட்டும், என் கூடவே இருக்கணும். நீ தான் அதெல்லாம் பார்க்கணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மாதிரி என் அப்பாவையும் மிஸ் பண்ண நான் விரும்பலை. அவர் என் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும். அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் அவர் எனக்கு இருக்கணுமா. நீ தான் பார்த்துக்கணும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்கள் அப்பாவும் அப்படிதான். யுவனா, எனக்கு தெரியும் நீ எங்க கூட எப்பவுமே இருக்க. உன் ப்ரெசன்ஸை நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். லைஃப் லாங் நீ எங்கள் கூட இருப்ப, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உங்ககிட்ட வந்துடணும் போல இருக்கு. பையனை விட்டு என்னால் வர முடியாது தான். ஆனால் உங்ககிட்ட நான் வந்துடணும் போல இருக்கு. உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டு தான் நான் உங்ககிட்ட வருவேன். இது ப்ராமிஸ். ஆனால் சீக்கிரமாகவே உங்ககிட்ட வந்துடுவேன். மிஸ் யூ யுனா. சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உங்கள் அம்மா கூட பேசிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நான் போயிட்டு தூங்குறேன். சரி வேணும், போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு தூங்கிடுறீங்க. உங்கள் அப்பாவும் உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஸோ லெட்டர் எழுதிட்டு அவரும் சரி அவன் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் கிளம்பிடுறாரு. ஸோ வெளியில் போகும்போது அவர் வந்து கவனமே இல்லாமல் வந்துட்டு ரோட் க்ராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்திருக்கும். அவர் வந்து அது கவனிச்சிருக்க மாட்டார். ஸோ அவரும் போயிட்டுருக்கும்போது லாரி கிட்ட வரும்போது ஒரு கை அவர் பிடிச்சி இழுத்து ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து இழுத்துடுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா டைம். சார் என்ன சார் பண்ணுறீங்க? ரோட்டில் போகும்போது அதுவும் லாரி வருது, அது கூட பார்க்காம என்ன சார் கவனத்தை எங்கே வச்சுட்டு போகிறீங்க? ஓ, அவர் வந்து ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கார். அமைதியாக இருந்துட்டு என்ன சார் என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, அது கொஞ்சம் உடம்பு முடியல. எதுக்கு சார் நீங்கள் தனியாக வந்தீங்க? இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் தூங்கிட்டா, நான் சும்மா வெளியில் வரலான்னு வந்தேன். சார் கார்லையாவது வந்திருக்கலாம்ல, எதுக்கு நடந்து வந்தீங்க? இல்லைப்பா ஒன்றும் இல்லை. இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காரில் ஏற்றிட்டு அவர் வந்து அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். சார் சொல்லுங்கள், என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைடா, எல்லாம் பையனை பற்றி தான். பையன் பற்றியா? ஏன் அவன் என்ன பண்ணா? இல்லை அவன் எதுவும் பண்ணல. என்ன சார் என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லையா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னாலும் முன்ன மாதிரிலாம் முடியல. எனக்கே தெரியுது நான் சீக்கிரமாக என்னை விட்டு போக போகிறேன்னு. அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணுன்னா. ஆனால் அவளுக்கு கல்யாணம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை மாதிரியே என்னை பார்த்துக்கிற ஒருத்தர் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிக்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. நான் கட்டிக்கிறேன்னு சொல்லலாம், பட் அந்த என்ன நினைப்பான்? வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து அவர்கிட்ட, சார் எல்லாம் மாறும்,
நீங்கள் எதுவும் போட்டு worry பண்ணிக்காதீங்க. அதை விட உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது சார். நீங்களாம் அவளை விட்டு போக மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் இப்படிலாம் நினச்சிட்ருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விட்டு போயிட்டு அவள் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைடா, எனக்கே தெரியுது நான் அவளை விட்டு போயிடுவேன். ஆனால் அவளை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தன் இருந்தால் தானே நான் நிம்மதியாக போக முடியும். சார், அதெல்லாம் கிடைப்பான். நீங்கள் முதல்ல ஃபீல் பண்ணாமல் வீட்டுக்கு பத்திரமா போங்க. இல்லை, நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து அவன் வீட்டில் விட்டுடுறான். விட்டுட்டு, சார் இதை பற்றி நினைக்காதீங்க, ரொம்பலாம் worry பண்ணிக்காதீங்க, ஓகேவா? போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. வேணா பையன்கிட்ட சொல்லி விட்டுட்டு போவா? இல்லைப்பா, அவள் கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, வேண்டாம். சரி சார், இனிமேல் இப்படிலாம் தனியாக வராதீங்க. இன்றைக்கி நான் பார்த்ததுனால சரியாக போச்சு, இல்லைன்னா பத்திரமா இருங்க சார், போங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு மேலிட்ட அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களே எழுந்திருக்கிறீங்க. எந்திரிச்சு வந்து உங்கள் அப்பாவை தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் ரொம்ப டயர்டில் தூங்கியிருப்பார். நீங்களும், அப்பா என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேப்பா, என்னை விட்டுட்டு போக விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட தலையை கோதி விட்டுட்டு, ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா கூட. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே போயிருக்கும். ஸோ அடுத்த நாள் அவர் அந்த எழுதின லெட்ரு உங்கள் கபோர்டில் தான் வச்சுருப்பாரு. ஆனால் நீங்கள் அது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாததுனால நீங்கள் அதெல்லாம் திறக்கவே மாட்டீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு நாள் உங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அதுவும் அவர் காரில் போகிறாரு. போயிட்டு, என்ன சார் இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனை உட்கார வைக்கிறான். இல்லை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுங்கள் சார், என்ன பேசணும்? ரொம்ப முக்கியமான விஷயமா? அப்படியும் சொல்லலாம். உட்காருங்க சார், நான் ஏதாவது உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இல்லைப்பா, பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லை சார், போன தடவை வந்ததுக்கும் நான் எதுவும் கொடுக்கல, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறான். ஸோ அவரும் குடிச்சிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயமா சார்? டீல் பற்றி ஏதாவதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, பையன் பற்றி தான். பையன் பற்றி என்ன சார்? இல்லை, பையனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். எது, மாப்பிள்ளை பார்த்துட்டானா? ஐயோ, அவன் யாராக இருப்பானோ? அவனை எதை வச்சு அடிக்கணுமோ? அப்படியா சார்? நல்ல விஷயம். பையன் பேர் என்ன? அது பையன் பேரை விட பையனும் ஒரு மாஃபியாதான். மாஃபியாவா? ஒருவேளை ஜங்குக்கா இருக்குமோ? சார், அவனோட பேர் அது கிந்தவங்கன்னு நினைக்கிறேன். சார், இல்லைப்பா, எனக்கும் நீ அவனை நல்லா பார்த்துப்பேன்னு தோணுது. அதான் உனக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாகவே உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. சார், ஆனால் பையனுக்கு ஓகேவான்னு தெரியலே. பையன் நான் சொன்னால் ஓகேன்னு தான்ப்பா சொல்லுவா. ஆனால் எனக்கு உன் சம்மதம் தான்ப்பா ரொம்ப முக்கியம். எனக்கு சம்மதம் தான் சார். சரிப்பா, நான் பையன்கிட்ட பேசிடுறேன். சார், ஆனால் ஓகே சொல்லுவான்னு எனக்கு தெரியல. ஒரு மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்காவ எப்படி ஒத்துப்பா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்ப்பா. உனக்கு ஓகே இல்லை? ஓகே தான் சார், ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரிப்பா. ஆனால் சார், நான்
நான் வயனை நல்லா பார்த்துப்பேன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அது எப்படி எதனாலலாம் எனக்கு தெரியல. என் பொண்ணு நல்லா பார்த்துப்பேன்னு தோணுச்சு, என்ன மாதிரி. அவ்வளோதான்ப்பா. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கிளம்பிடுறாரு. கிளம்பி வீட்டுக்கு தான் வராரு. என்னப்பா எங்கே போன? இப்போலாம் வர வர என்கிட்ட சொல்லிகிட்டே கிளம்புறது கிடையாது. நீயா நினச்சி எங்கேயோ போயிட்டு வர, என்கிட்ட எதுவும் சொல்கிறது கிடையாது. போப்பா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அது வயன், நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவரை பார்க்கறதுக்கு தான் போயிருந்தேன். எது, மாப்பிள்ளை பார்க்க போனியா? என்னப்பா இப்படி அசால்ட்டாக சொல்கிற? இல்லை வயன், நான் சொன்னேன்ல உனக்கு நான் ஒருத்தனை பார்த்து வச்சுட்டு தான் அப்புறம் எல்லான்ட்டு. அப்பா, நானும் சொன்னேன்ல உன்னை மாதிரி என்னை பார்த்துக்கிற ஒருத்தன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கல்யாணம் லவ்வெல்லாம் வேண்டான்னு. என்ன மாதிரி அவன் உன்னை பார்த்துப்பான் வயன். அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும் வயன். அப்பா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் எல்லாம் இஷ்டம் இல்லை. பையன், அப்போ அப்பா சொன்னால் நீ செய்ய மாட்டியா? அப்பா, பையன் ரொம்ப நல்லவம்மா, உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்பா, அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அது தயாங் தாம்மா. தயாங்கா? அப்பா, அவனை நல்லா பார்த்துப்பாம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே இருக்கு. அப்பா, ஆனால் அப்பாக்காக அது கூட பண்ண மாட்டியாம்மா? சரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்பி நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுங்க. ஸோ அவரும் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. ஸோ நீங்களும் போய் ரூமில் யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன நமக்கு தோணுதா நம்ம பக்கம் தோணியிருக்கு, உண்மையாகவே டைம் நம்மளை நல்லா பார்த்துப்பானோ? சரி, என்னமோ அப்படின்னு சொல்லி நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சதும் ஆனால் அவருக்கு நம்மளை பிடிக்குமா? அவர் இதுக்கெல்லாம் எப்படி ஒத்துப்பார்? அவருக்கு நம்மளை பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அன்றைக்கே சொன்னார் லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. ஸோ இதோட நான் இந்த எபிசோட் என் பண்ணிக்கிறேன்னா, ஸோ எபிசோட் 3க்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் நாளைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்மீஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய். உங்கள் நான் அம்மு. என்ன சார் என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லையா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னாலும் முன்ன மாதிரிலாம் முடியல. எனக்கே தெரியுது நான் சீக்கிரமாக என்னை விட்டு போக போகிறேன்னு. அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணுன்னா. ஆனால் அவளுக்கு கல்யாணம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை மாதிரியே என்னை பார்த்துக்கிற ஒருத்தர் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிக்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. நான் கட்டிக்கிறேன்னு சொல்லலாம், பட் அந்த என்ன நினைப்பான்? வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து அவர்கிட்ட, சார் எல்லாம் மாறும், நீங்கள் எதுவும் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. அதை விட உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது சார். நீங்களாம் அவளை விட்டு போக மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் இப்படிலாம் நினச்சிட்ருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விட்டு போயிட்டு அவள் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைடா, எனக்கே தெரியுது நான் அவளை விட்டு போயிடுவேன். ஆனால் அவளை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தன் இருந்தால் தானே நான் நிம்மதியாக போக முடியும். சார் அதெல்லாம் கிடைப்பான். நீங்கள் முதல்ல ஃபீல் பண்ணாமல் வீட்டுக்கு பத்திரமா போங்க. இல்லை நானே உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து அவன் வீட்டில் விட்டுடுறான். விட்டுட்டு, சார் எதை பற்றியும் நினைக்காதீங்க, ரொம்பலாம் ஒரி பண்ணிக்காதீங்க, ஓகேவா? போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. வேணா பையன்கிட்ட சொல்லி விட்டுட்டு போவா? இல்லைப்பா,
அவள் கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. வேண்டாம். சரி சார், இனிமேல் இப்படிலாம் தனியாக வராதீங்க. இன்றைக்கி நான் பார்த்ததுனால சரியாக போச்சு, இல்லைன்னா பத்திரமா இருங்க சார், போங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு மேலிட்ட அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் எழுந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு வந்து உங்கள் அப்பாவை தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் ரொம்ப டயர்டில் தூங்கியிருப்பார். நீங்களும், அப்பா என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேப்பா, என்னை விட்டுட்டு போக விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட தலையை கோதி விட்டுட்டா, ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா கூட. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே போயிருக்கும். ஸோ அடுத்த நாள் அவர் அந்த எழுதின லெட்ரு உங்கள் கபோர்டில் தான் வச்சுருப்பாரு. ஆனால் நீங்கள் அது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாததுனால நீங்கள் அதெல்லாம் திறக்கவே மாட்டீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு நாள் உங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அதுவும் அவர் காரில் போகிறாரு. போயிட்டு, என்ன சார் இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனை உட்கார வைக்கிறான். இல்லை தயம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுங்கள் சார், என்ன பேசணும்? ரொம்ப முக்கியமான விஷயமா? அப்படியும் சொல்லலாம் தயம். உட்காருங்க சார், நான் ஏதாவது உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இல்லைப்பா பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லை சார், போன தடவை வந்ததுக்கும் நான் எதுவும் கொடுக்கல, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறான். ஸோ அவரும் குடிச்சிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயமா சார்? டீல் பற்றி ஏதாவதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, பையன் பற்றி தான். பையன் பற்றி என்ன சார்? இல்லை, பையனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். எது, மாப்பிள்ளை பார்த்துட்டானா? ஐயோ, அவன் யாராக இருப்பானோ? அப்படின்னு எதை வச்சு அடிக்கணுமோ? அப்படியா சார்? நல்ல விஷயம். பையன் பேர் என்ன? அது பையன் பேரை விட பையனும் ஒரு மாஃபியாடா. மாஃபியாவா? ஒருவேளை ஜங்குக்கா இருக்குமோ? சார், அவனோட பேர் அது கிந்தவங்கன்னு நினைக்கிறேன். சார்? இல்லைப்பா, எனக்கும் நீ அவனை நல்லா பார்த்துப்பேன்னு தோணுது. அதான் உனக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாகவே உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. சார், ஆனால் பையனுக்கு ஓகேவான்னு தெரியலே. பையன் நான் சொன்னால் ஓகேன்னு தான்ப்பா சொல்லுவா. ஆனால் எனக்கு உன் சம்மதம் தான்ப்பா ரொம்ப முக்கியம். எனக்கு சம்மதம் தான் சார். சரிப்பா, நான் பையன்கிட்ட பேசிடுறேன். சார், ஆனால் ஓகே சொல்லுவான்னு எனக்கு தெரியல. ஒரு மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்காவ எப்படி ஒத்துப்பா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்ப்பா. உனக்கு ஓகே இல்லை? ஓகே தான் சார், ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரிப்பா. ஆனால் சார், நான் பையனை நல்லா பார்த்துப்பேன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அது எப்படி எதனாலலாம் எனக்கு தெரியல. என் பொண்ணு நல்லா பார்த்துப்பேன்னு தோணுச்சு, என்ன மாதிரி. அவ்வளோதான்ப்பா. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கிளம்பிடுறாரு. கிளம்பி வீட்டுக்கு தான் வராரு. என்னப்பா எங்கே போன? இப்போலாம் வர வர என்கிட்ட சொல்லிகிட்டே கிளம்புறது கிடையாது. நீயா நினச்சி எங்கேயோ போயிட்டு வர, என்கிட்ட எதுவும் சொல்கிறது கிடையாது. போப்பா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதுவா நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவரை பார்க்கறதுக்கு தான் போயிருந்தேன். எது, மாப்பிள்ளை பார்க்க போனியா? என்னப்பா இப்படி அசால்ட்டாக சொல்கிற? இல்லை வயன், நான் சொன்னேன்ல உனக்கு நான் ஒருத்தனை
பார்த்து வச்சுட்டு தான் அப்புறம் எல்லான்ட்டு. அப்பா, நானும் சொன்னேன்ல, உன்னை மாதிரி என்னை பார்த்துக்கிற ஒருத்தன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கல்யாணம் லவ்வெல்லாம் வேண்டான்னு. என்ன மாதிரி அவன் உன்னை பார்த்துப்பான். அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும் வயன். அப்பா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் எல்லாம் இஷ்டம் இல்லை. பையன், அப்போ அப்பா சொன்னா நீ செய்ய மாட்டியா? அப்பா, பையன் ரொம்ப நல்லவம்மா, உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்பா, அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அது தயாங் தாம்மா. தயாங்கா? அப்பா, அவனை நல்லா பார்த்துப்பாம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே இருக்கு. அப்பா, நான் அப்பாக்காக அது கூட பண்ண மாட்டியாம்மா? சரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்பி நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுங்க. ஸோ அவரும் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. ஸோ நீங்களும் போய் ரூமில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன நமக்கு தோணுதா? நம்ம பக்கம் தோணியிருக்கு. உண்மையாகவே நம்மளை நல்லா பார்த்துப்பானோ? சரி, என்னமோ அப்படின்னு சொல்லி நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சதும் ஆனால் அவருக்கு நம்மளை பிடிக்குமா? அவர் இதுக்கெல்லாம் எப்படி ஒத்துப்பார்? அவருக்கு நம்மளை பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அன்றைக்கே சொன்னார் லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. ஸோ இதோட நான் இந்த எபிசோட் என் பண்ணிக்கிறேன்னா, ஸோ எபிசோட் 3க்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் நாளைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்மீஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய். உங்கள் நான் அம்மு.